Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. சிவாய் நம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் 2025 ஆனி மாத தமிழ் மாத பலன் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணுன்னு கேட்குற தன்மையை சொல்கிறேன். மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி அதிதேவத சனி ஈஸ்வர பகவான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய அட்வொகேட் நிறையா இருப்பீங்க. டென்டல் டாக்டர்ஸ் நிறையா இருப்பீங்க. படித்த அற்புதமான ஜாதகங்கள் நீங்கள் தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய தாய் தகப்பனை வழிமுறைப்படுத்தணும், அவங்க ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணணும், வெளிநாடு வெளிதேசத்தில் பிரவேசம் பண்ணி ₹1,00,000 சம்பாதிக்கணும், அந்த ஆசைகளோடு உள்ள ஜாதகம் நீங்கள் தான். ஆனால் கடந்த ஒரு 5 வருஷ காலமாகவே 2025லேருந்து 2020க்குள்ள மகர ராசியில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரயம், சொத்து விரயம், மண்ணும் விரயம். மகர ராசியில் உள்ள ஆண்கள் இருந்தீங்கன்னா ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழுன்னு சொல்லக்கூடிய ஆசைகளை இருந்த நீங்கள் கடனாளி ஆகிடுவீங்க, நஷ்டமாயிடுவீங்க. அந்த நஷ்டத்தினால வம்பு தும்பு வழக்குகளை சந்திப்பீங்க. ஆனால் மகர ராசியில் பெண்கள் இருந்தால் கணவனுக்கு நிகராக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆடம்பரத்தில் நீங்களும் மாட்டிக்குவீங்க. மகர ராசியில் உள்ள பெண்களுக்கும் கணவனுக்கும் ஆகாது. மகர ராசியில் பெண்கள் கழுத்தில் ருத்ராட்சமோ காவி புடவையோ கெட்டினாத்தான் தப்பிப்பீங்க. கோடீஸ்வர ஜாதகமாக இருந்தாலும் ஒரு நாளாவது நீங்கள் காவி புடவை கெட்டணும், ருத்ராட்சம் தனியணும். இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு கட்ட கால வயசு குரு தசைன்னு வரும். அந்த குரு தசையில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துடும். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரமும் வரும். 7.5 சனி 5 வருஷம் நடந்ததில் கூட கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படும். மகர ராசியில் பெண்கள் இருந்தால் அவங்கள கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணும். வாய்க்கு ருசியாக சமையல் பண்ணுறதும் கணவனுக்கு பணிவிட பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் நிறையா உடையவங்க மகர ராசி பெண்கள். ஆனால் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணணும், அவங்க ஆசைகள் என்னன்னு கேட்கணும். உனக்கு என்ன வேணும்? காசு. உனக்கு காசு, உன் பிள்ளைகளுக்கு காசு, உன்னுடைய தன்மைக்கு. மகர ராசி உள்ள ஆண்கள் அதை நிறைவேற்றினாங்கன்னா உங்கள் கூட இருப்பாங்க, இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். இது விதி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தாங்க இடையூறுலே அதிகம். அவமானங்களும் படுவீங்க, அவப்பேரையும் படுவீங்க. கோடீஸ்வர ஜாதகம் வந்தால் கூட தர டிக்கெட் ஆகிடுவீங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கல்யாணம் ஆனால் கூட இந்த 5 வருஷத்தில் பிரிஞ்சு தான் இருக்கும். இது விதியும் தன்மையும் கூட. ஆனால் மகர ராசிக்கு இனிமே சகாய சனி, மோட்சம் கிடச்சிரும், ஆன்மீக அருள் கிடச்சிரும். சிவனையோ முருகனையோ ஏதாவது ஒரு அமைப்பு கிடச்சி மோட்ச நிலை அடையிறதுக்கு ஆன்மீகத்தை தேடி போய்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நிலைமை உண்டு. மகர ராசிக்கு மறுஜென்மம் கிடையாது. இந்த ஜென்மத்திலேயே தன்னுடைய பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு திருமண பாக்கியத்தை பண்ணி வச்சுட்டா மோட்சம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு ஆதங்கம் மகர ராசி பெண்களுக்கு நிறையாவே உண்டு. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குன்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி கருப்பாக இருந்தாலும் தெய்வ அம்சம்தான் மகர ராசி பெண்கள். மகர ராசி ஆண்களும் பெண்களும் இனிமே உங்களுக்கு குறை கிடையாதுங்க. பல சிக்கல்களையும் சந்தித்த உங்களுக்கு இனிமே மேன்மை தான் வரப்போகுது. அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க. அவங்கவுங்க உங்களுடைய முன்னோர் அப்பாவுடைய அப்பாவை
நினைங்க. முதியோர் இல்லம் கட்டணும்னு ஆசை வச்சுக்கோங்க. அந்த முதியோர் இல்லத்துக்கு ஏதாவது டொனேஷன் கொடுங்க. அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, பிஸ்கெட்டு இப்படி கொடுங்க. ஹேண்டிகேப்டாக இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க. கோயில் வாசலில் யாசகம் வாங்குறவங்களுக்கு சோறு கொடுக்காட்டியும் சாப்பாடு கொடுங்க. காசு பணம் கொடுக்காட்டியும் ஏதாவது துணிமணி கொடுங்க. செருப்பு தானம் கொடுங்க. இப்படிலாம் பண்ணால் சூப்பர். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவானுடைய உற்ற நண்பர் முருகக்கடவுள். நீங்கள் வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க, உங்கள் தலையெழுத்தே மாறும். ஜோதிடத்தின் சூட்சமம். இந்த சூட்சமத்தை நீங்கள் முறையாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு ஜோசியத்தை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நோய் நம்பளத்தினால ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இருக்க வேண்டிய பிரச்சனைக்காக அட்வொகேட்டை பார்த்தோ கோர்ட்டு கேஸுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை ஒரு ராசிக்காரர்களும் ரசித்து ருசித்து தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த கர்ம பலனை அனுபவிச்சுட்டு போயிடலாம். குழந்தை முத பெரியவங்க வர. பொதுவாக ஜாதகத்துக்கு 120 வயசு. ஆனால் இப்போ 75 வயசு 3 மாதம் 13 நாள் உயிரோடு இருந்துட்டோன்னா தத்தாத்திரிகள் சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மன் நம்மளை எப்போ வேணாம் கூடுவார். அப்படியாம்பட்ட ஒரு தருணம் இருக்குது. ஆனால் ஜோதிடத்தில் ஒரு சூட்சமம் இருக்குது. இந்த சூட்சமத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டோன்னா படிக்கிற குழந்தைங்க படித்து பண்புள்ள வேலைக்கு போய் திருமணமாகி குழந்தை குட்டி பெற்று அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு வாலிபமாக்குறதுக்கு பொருளாதாரம் கிடச்சி அவங்க அந்த கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். தெளிவாக சொல்கிறேன். முதல்ல யாராக இருந்தாலும் அதாவது டீனேஜ்னு ஒரு ஏஜ் இருக்குது, 13 வயசு. அந்த 13 வயசுலேருந்து 19 இயர்ஸ் வரைக்கும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நல்ல வேலையை அமைக்கணும். தாய் தகப்பனுடைய அமைப்பு போடுங்க. ஏன்னா தாய் தகப்பன் தான் உங்களுக்கு கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறாரு. அந்த தாய் தகப்பனுடைய தன்மையை மேன்மைப்படுத்திக்கிட்டு தாய் தகப்பன் பேச்சை கேட்டு படித்து நல்ல வேலையில் அமைஞ்சு திருமணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கணும். ஆனால் சூட்சமம் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு 7 வயசுக்கு மேலேயே சூரிய உதயம் 5:45 6 மணி டு 7 மணிக்கு அந்த ரேடியேஷன் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு நம்ம தலைமையில் பட்டாவே அன்னைக்கு ஆக்டிவ் ஆகிடுவோம். நம்ம என்ன படிக்கிறோம், என்ன வேலைக்கு போகிறோம், என்ன பண்ணுறோங்கிறது எல்லாமே தெளிவான மனநிலை கிடச்சிரும். ரெண்டாவது, உங்கள் விதி உங்கள் திதி மாற்றி கொடுக்கும். வளர்பிறையா தேய்பிறையா நீங்கள் பிறந்த திதி, அதை ஒரு ஜோதிடத்தை நீங்கள் கேட்டுக்குங்க. இல்லை உங்கள் தாய் தகப்பட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் பிறந்த திதியை ஹைலைட் பண்ணிக்கிங்க. அந்தந்த திதி அன்னைக்கு ஒன்று தானம் பண்ணுங்க, இல்லை தவம் பண்ணுங்க. தான் என்ன ஆசை என்ன வேணுங்க கேட்குறது ஒரு 11 மினிட்ஸு. நீங்கள் பிறந்த திதி வளர்பிறையோ தேய்பிறையோ ஒரே ஒரு மெடிடேஷன். இப்படி முறையாக பண்ணிக்கிட்டு வந்தாலும் நீங்கள் பிறந்த திதிக்கு உண்டான திதி நித்திய தேவதை அதை யாருன்னு கேட்குறத பார்த்து எழுதி அவளுடைய உபதேவதைகளை எழுதி வச்சு சொன்னாலும், அதே போல் அமாவாசை பௌர்ணமி, அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறையை பார்க்குறவங்களுக்கு யோகம், 5ஆம் பிறையை பார்க்குறவங்களுக்கு யோகம், 5, 7, 9, 11, 13 அந்த பிறையை பார்க்கணும். அதே போல் பௌர்ணமிக்கு அப்புறம் 3, 5, 7, 9 அந்த மேலே வானத்தை அந்த சந்திரனை பார்த்தாலே நீங்கள் யோகக்காரங்க. நோய் வராது, கஷ்டம் வராது, நஷ்டம் வராது. வாழ்க்கையோடைய தன்மை எல்லாமே உங்களுக்கு அமையும். ஆன்மீக ஈடுபாடும் தெய்வ பலனும். உங்கள் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகணுன்னா ஏதாவது ஒரு கோவிலில் இந்த பௌர்ணமி அமாவாசையை மேலே பார்க்கணும். இது தாங்க சூட்சமோ. இதை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது. நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், பசிக்கு ஏற்ற 3 வேளை சாப்பிட்ணும், சீசன் ஃப்ரூட் சாப்பிட்ணும், தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. ஆன்மீக ஈடுபாட்டை பிடிச்சிக்கிட்டு 11 மினிட்ஸ் எவ்ரி மார்னிங் வீட்டில் விளக்கேற்றுங்க. மத்தியானம் 1-2 விளக்கேற்றுங்க. நைட்டு 8 to 9 விளக்கேற்றுங்க. நீங்கள் நினைக்கிறது 100க்கு 100 நடக்கும். எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லாருக்கும் கிடைக்கணும். உங்கள் வாழ்க்கை மேன்மைப்பட வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் எம்பெருமான பரிபூர்ணமாக பாருங்கள்.
சிவாய நம. Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.